ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, கார்த்திக் மயில்கிட்டே இங்கே கார் நின்றுட்டு இருந்தது, அதை பார்த்தீங்களா அப்படின்வாங்க. நான் பார்த்தேன்ப்பா, ஆனால் அதோட நம்பர் என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்ட உடனே கார்த்திக், சரி போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மயிலும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் காரில் சிலையை திருடிட்டு போயிட்டுருக்காங்க, அது என்னன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா சரி வான்னு சொல்லிட்டு மயிலை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா பாட்டி கோவிலில் சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருப்பாங்க. கடவுளை எதுக்காக இப்படி கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் கொடுத்துட்ருக்க, என்னோட பேரன் என்ன தப்பு பண்ணால் அவன் இந்த கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடந்து இந்த ஊர் மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் தானே ஆசைப்பட்டான். இப்போ இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்குற, ஏற்கனவே என் மருமக மேலே ஒரு பழி விழுந்தது, இப்போ திரும்பவும் இன்னொரு பழி விழறதுக்கு காரணமாக இந்த சிலை திருட்டு இருக்குது, தயவு செஞ்சு என் பேரன் உன்னை தேடி வந்துட்டுருக்காமா, அவன் கையில் நீ கிடச்சிரு அப்படின்னு வந்து வேண்டிகிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த குருமூர்த்தி சிலையை காரில் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. கார்த்திக் மயில் 2 பேரும் வந்து கார்லேயும் அவங்களும் பின்னாடியே வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த குருமூர்த்தியை பார்ப்பாங்க, என்ன எல்லா செக் போஸ்ட்லேயும் போலீஸ் நின்று செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரோட காரை ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுட்டு என்ன போகிற எல்லா இடத்துலையுமே செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மேலே நம்ம மேலே தான் டவுட் வந்துடுச்சோ, நம்ம வேறு சிலையை கையில் வச்சுருக்கோம், நம்ம மட்டும் மாட்டணும்னு தேவையில்லாத பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு அங்கே ஒரு ஆட்டோ நின்றுட்டுருக்கோம். அவங்கக்கிட்ட போய்ட்டு நான் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவர் கையில் என்ன வச்சுருக்குன்னு கேட்கும்போது மளிகை பொருள்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறிடுவாங்க. கரெக்டாக இங்கே வந்து முத்துவேலு சிவனாண்டியும் செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. என்ன நடந்திருக்கும், அந்த குருமூர்த்தி சிலையை எடுத்துகிட்டு போயிட்டுருப்பானா அப்படின்னு வந்து கேட்டுட்ருப்பாங்க. அதை கேட்ட முத்துவேல், நீ வேணுன்னா அந்த குருமூர்த்திக்கே கால் பண்ணி கேளேன் அப்படின்வாங்க. சிவனாண்டியும் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி என்னாச்சுன்னு விசாரிப்பாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா என் மேலே டவுட் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன், எல்லோரும் விசாரிச்சிட்ருக்காங்க, ஆனால் நான் அவங்க கையில் மாட்ட மாட்டேன், எப்படி எஸ்கேப் ஆகுறேன்றதை மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே வச்சுட்டு கரெக்டாக இங்கே செக் போஸ்ட்டில் செக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ரெட் கலர் காரை மட்டும் செக் பண்ணுங்கள், ஆட்டோவில் செக் பண்ண வேணான்னு போலீஸ் சொல்லுவாங்க. அதனால இந்த வண்டியை செக் பண்ணாமலே அனுப்பிடுவாங்க. அப்போ குருமூர்த்தி சிவனாண்டிக்கிட்ட, நான் எஸ்கேப் ஆகிட்டேன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இந்த விஷயத்தையும் வந்து அவங்க சித்தப்பா கிட்ட சொல்லுவாங்க. அதை கேட்டால் அவங்க சித்தப்பாவும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எப்படியோ சாமி சிலை கிடைக்க போகிறது கிடையாது, இந்த கும்பாபிஷேகமும் நடக்காமல் நின்று போயிடும், அதனால அந்த கிளவி குழிக்குள்ளே இருந்தே செத்தே போயிட போகிறா. அதுக்கப்புறமா இந்த ஈஸ்வரியும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க. எல்லாமே சூப்பராக நடந்துகிட்ருக்கு, ஒரு பிரச்சனையும் வராது, நம்ம ஜெயிக்க தான் போகிறோம் அப்படின்னு வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. இங்கே கார்த்திக் பார்த்தீங்கன்னா சரவணனுக்கு கால் பண்ணிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு, எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், இந்த சிலையை யார் திருடியிருப்பாங்கன்றது ஒரு டவுட்டில் இருக்குது, நீங்கள் அதை மட்டும் விசாரித்து சொல்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்டு சரவணன் சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சுருவாங்க. இங்கே பாட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருப்பாங்க கோவிலில். அப்போ ரேவதி போய்ட்டு, ஏன் பாட்டி இப்படி உட்காந்துட்ருக்கீங்க, அதான் ராஜா சிலையை தேடி போயிருக்காருல, கண்டிப்பாக கொண்டு வந்துடுவார் அப்படின்வாங்க. அதை கேட்ட பாட்டி வந்துட்டு, அவங்க அத்தையை காப்பாற்றுறதுக்காக என் பேரன் ஒரு நாள் டைம் கேட்டு எங்கேயோ அலைஞ்சிட்ருக்கிறான், ஆனால் இன்னும் சிலை கிடைக்கவே இல்லையா, அதை நினைக்கும் போது கவலையாக இருக்குது அப்படின்வாங்க. அது கேட்ட ரோகிணியும் பாட்டி, கவலைப்படாது, ராஜா கண்டிப்பாக அந்த சிலையை கொண்டு வந்துடுவார், இந்த கும்பாபிஷேகமும் நல்லபடியாக நடக்கும் அப்படின்வாங்க. அதை கேட்ட பாட்டியும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்வாங்க. அதுவும் இல்லாமல் என் பேரன் வர வரைக்கும் இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடந்து முடிகிற வரைக்குமே நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட 2 பேரும் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே ஈஸ்வரி எதையும் யோசிச்சு இங்கே அங்கே நடந்துட்டு இருப்பாங்க. அப்போது சந்திரா போய்ட்டு, என்னக்கா ஏதோ யோசனையில் இருக்கியே அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ஈஸ்வரி வந்துட்டு, இல்லடி என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை, நம்ம வீட்டில் திடீர்னு மொபைல் ஃபோன் வந்து காணாமல் போயிடுச்சு, அதுவும் நம்ம வீட்டுக்கு பின்னாடியே மாந்திரிகம் பண்ண மாதிரி ஏதோ பொருளெல்லாம் வேற கிடந்தது, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, இதெல்லாம் யாரோ பண்ணிகிட்ருக்காங்கடி, யார் பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்வாங்க. அதை கேட்டு சந்திரா வந்துட்டு, என்னக்கா உனக்கு ஏன் மேலே டவுட்டாக இருக்குதா, ஏன்னா நான் தான் உன்னோட ரூம்க்கு அடிக்கடி வந்துட்டு போவேன்ல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது கேட்ட ஈஸ்வரி, அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுரி, ஆனால் அவங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறாங்கன்றது மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னாங்க. யாருக்கான்னு சந்திரா கேட்கும்போது, இது எல்லாத்துக்குமே அந்த கிளவி தாங்க காரணம், ஆனால் நீ தான் நம்பவே மாட்டேற, ஏன்னா இந்த கும்பாபிஷேகம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நீ தான் காரணம், உன் மேலே பழி வரணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறா அப்படின்னாங்க. அதை கேட்டு ஈஸ்வரி, அப்படிலாம் கிடையாது, அந்த கிளவி எதுவுமே பண்ணவே இல்லை, இது எல்லாத்துக்குமே அந்த காளியம்மா முத்துவேல் சிவனாண்டி தான் காரணமே, அவங்க தான் இந்த கும்பாபிஷேகமும் நடக்கக்கூடாது, என்னையும் காலி பண்ணுன்றதுக்காக தான் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க, அது யாருக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்ற விஷயத்தை நான் கூடிய சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கிறேன்னு பேசிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அதை கேட்டு சந்திரா வந்துட்டு, என்ன ஒருவேளை அக்காக்காரிக்கு நம்ம மேலே டவுட் வந்துடுச்சோ, அது எதையுமே வெளியே காட்டிக்காமல் இருக்கிறா, எதுக்கோ கொஞ்சம் உஷாராக இருக்கணும் நம்ம அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க. கார்த்திக் மயில் 2 பேருமே காரில் வந்துட்டு இருக்கும்போது போலீஸ் ஒருத்தர் கால் பண்ணிவிட்டு, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் போய் விசாரித்தோங்க, யாருமே வந்து சிலை திருடிட்டு போன மாதிரி தெரியவே இல்லை, நாங்கள் செக் போஸ்ட்லாம் போட்டு கூட விசாரித்து பார்த்துட்டோம்,
பார்த்துட்டோம். அந்த மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. மயில் வந்து என்னப்பா ஆச்சு இப்படி ஒன்றுமே பண்ண முடியலையே சகோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட கார்த்திக் வந்து எனக்கு தெரிஞ்சா அவன் காரை ஏதோ ஒரு இடத்துல விட்டுட்டு வேற வண்டியில் கூட மாறி போயிருக்கலாம்ல அப்படின்வாங்க. நீ சொல்கிறது சரிதான்ப்பா அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அந்த ரெட் கலர் கார் இருக்கும். அதை பார்த்த உடனே கார்த்திக் இறங்கி வந்து அங்கே இருக்க ஆட்டோ டிரைவர் கிட்ட விசாரிப்பாங்க. இந்த காரை விட்டுட்டு யாருன்னா இந்த ஆட்டோ பிடிச்சி போனாங்களா அப்படின்வாங்க. அந்த ஆட்டோ டிரைவரும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒருத்தர் வந்தார் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருக்கும்போதே அவரோட நம்பர் எனக்கு தரீங்களா அப்படின்னு வந்து கார்த்திக் கேட்பாங்க. அவரோட நம்பர் கொடுத்த உடனே அந்த ஆட்டோ டிரைவருக்கு கால் பண்ணிட்டு உங்கள் வண்டியில் ஒருத்தர் வந்தார்ல அவர் எங்கே ட்ராப் பண்ணீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் சொல்லுவாங்க. அதை கேட்ட கார்த்திக் மயில் 2 பேருமே அந்த இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு சரவணன் போவாங்க. நீ சொன்ன மாதிரி விசாரிச்சேன் கார்த்திக், ஒருத்தர் இருக்காரு. ஆனால் அவர் இப்போ சிலை செஞ்சு விற்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மெயின் பிஸ்னஸே சிலை திருட்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட கார்த்திக்கும் எனக்கு ஒருத்தர் மேலே டவுட் இருக்குது, நீங்கள் போய் விசாரிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. சரவணனும் சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த குருமூர்த்தியை நேராக தேடி போயிட்டு இந்த பக்கத்து ஊரில் கும்பாபிஷேகம் வச்சிருந்த கோவிலில் சிலை திருட்டு போயிருக்கு, அது நீ தான் எடுத்துகிட்டு வந்தேன்னு எங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குது, நீ எதாவது எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்ட குருமூர்த்தி நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரலன்னு சொல்லுவாங்க. ஒழுங்கு மரியாதையே உண்மையை சொல்லு அப்படின்னு வந்து இன்ஸ்பெக்டர் மிரட்டிட்டு இருப்பாங்க. குருமூர்த்தி அதை கேட்டு அப்படியே ஷாக்காகி பார்த்துட்டு இருப்பாங்க. நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் எவ்வளோ விசாரித்து பார்ப்பாங்க. ஆனால் குருமூர்த்தி என்கிட்ட சிலையே இல்லை அப்படின்வாங்க. அதனால சரவணன் பார்த்தீங்கன்னா கூட இருக்க போலீஸ்கிட்ட போய் சர்ச் பண்ணி பார்க்க சொல்லுவாங்க. அவங்களும் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா சரவணன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நேராக கார்த்திக் கிட்ட வருவாங்க. நாங்கள் போய் அந்த இடத்துலையே ஃபுல்லாகவே தேடி பார்த்துட்டோம். ஆனால் சிலை எதுவுமே இல்லை கார்த்திக், அவன்கிட்டயும் எவ்வளவோ நான் விசாரித்தா அவனும் இல்லைன்னு சொல்லிட்டான் அப்படின்வாங்க. அதை கேட்டால் கார்த்திக் சிலை அவன்கிட்ட தான் இருக்குது அப்படின்வாங்க. எப்படி சொல்கிறீங்க கார்த்திக் அப்படின்னு வந்து கேட்கும்போது இல்லை எனக்கு அவன் மேலே தான் டவுட்டாக இருக்குது, அவன் தான் எடுத்திருப்பான். ஆனால் அவன்கிட்ட இப்படி விசாரித்தா சரி வராது, அவன்கிட்ட விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்ன பண்ண போகிறீங்கன்னு சரவணன் கேட்கும்போது என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மயில் ஃபாரினர் மாதிரி அந்த சிலை செய்கிற இடத்துக்கு போய் குருமூர்த்தி கிட்ட எனக்கு ஒரு சிலை தேவைப்படுது